அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு தெரியும், போன கிட்டத்தட்ட 2 கிழமைக்கு முன்பதாக ஐநா மனிதுரிமை ஆணையாளர் இலங்கைக்கு விஜயம் செய்த பொழுது நாங்கள் ஒரு முயற்சி ஒன்றை மேற்கொண்டு தமிழ் அரசியல் தமிழ் தேசிய அரசியல் அரங்கிலே இயங்குகின்ற கட்சிகள் உடைய தலைவர்கள், அவர்களுடைய முக்கியமான உறுப்பினர்கள் உடைய ஒப்பந்தத்தோடு நாங்கள் 2020ஆம் ஆண்டு நடைபெற இருந்த 21ஆம் ஆண்டு நடைபெற இருந்த மனித உரிமை பேரவை அமர்விலே ஒரு புது தீர்மானம் ஒன்று இலங்கை தொடர்பாக நிறைவேற்றப்பட இருந்த சூழலிலே அண்டைக்கு தமிழ் கட்சிகள் உடைய தலைவர்களும் சிவில் சமூக தலைவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்த ஒரு கடிதம் ஒன்றை நாங்கள் தயாரிச்சினாங்கள். அந்த கடிதம் ஐநா மனிதுரிமை பேரவையுடைய பேரவையுடைய உறுப்பு நாடுகள் இடம் நாங்கள் அனுப்பியிருந்தோம். 47 நாடுகளுக்கும் நாங்கள் அனுப்பியிருந்தோம். அத்தோடு ஐநாவுடைய செயலாளர் நாயகம் மற்றது மனிதுரிமை பேரவையுடைய உயர்ஸ்தானிகர் மனிதுரிமை ஆணையாளர் இடமும் நாங்கள் அனுப்பியிருந்தோம். அந்த கடிதத்தை, அந்த வேண்டுகோளை நாங்கள் மீள வலியுறுத்தி நாங்கள் அந்த முயற்சியை மேற்கொண்டு அனைத்து தமிழ் கட்சிகளுடைய பிரதிநிதிகளுடைய கையொப்பத்தோடும் சிவில் சமூக அமைப்புகள் செயற்பாட்டாளர்களுடைய கையொப்பத்தோடும் நாங்கள் அந்த கடிதத்தை ஐநா மனிதுரிமை ஆணையாளர் அவர்களிடம் வழங்கியிருந்தோம். அந்த கடிதத்துடைய முக்கியமான விடயங்கள் விசேஷமாக இலங்கை தீவிர அதன் விசேஷமாக தமிழ் மக்களுக்கு இலங்கையிலே நடைபெற்று இருக்கின்ற இனப்படுகொலை, மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள், மற்றது போர்க்குற்றங்கள் போன்ற விடயங்கள் அனைத்தும் முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த குற்றங்கள் தமிழினத்துக்கு ஸ்ரீலங்கா அரசாலே மேற்கொள்ளப்பட்டதாக இருக்கின்ற ஒரு நிலையிலே ஸ்ரீலங்கா அரசு தான் அந்த குற்றங்களுக்கு குற்றவாளியாக இருக்கின்ற ஒரு நிலையிலே அந்த ஸ்ரீலங்கா அரசினுடைய எந்த ஒரு செயல்பாடுகள் ஊடாகவும் பொறுப்பு கூறல் என்ற விடயம் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு நடக்கப் போவதில்லை, நீதி நியாயம் கிடைக்கப் போவதில்லை என்ற அடிப்படையில் ஐநா கட்டமைப்பிலே நீதி கிடைப்பதாக இருந்தால் அது ஒன்றில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஊடான ஒரு முழுமையான விசாரணை நடத்தப்பட்டு அதுக்குரிய தண்டனைகளை வழங்குவது, அல்லது ஐநா கட்டமைப்பில் இருக்கக்கூடிய வேறு ஒரு பொருத்தமான அணுகுமுறை, உதாரணத்துக்கு ஒரு அட்ஹாக் கிரிமினல் குற்றவியல் தீர்ப்பாயம் ஊடாக அல்லது ஐசிஜே ஊடாக இந்த விடயங்கள் கையாளப்பட வேணும் என்ற அடிப்படையில் தான் அந்த வேண்டுகோள் 2001ஆம் ஆண்டு 2021ஆம் ஆண்டு ஜனவரி 15ஆம் தேதி நாங்கள் வெளியிட்டோம். அப்போ அதைத்தான் நாங்கள் மீளவும்
வலியுறுத்தியிருக்கிறோம். ரெண்டாவது விடயமாக வந்து ஐநா மனிதனுரிமை பேரவையுடைய தலைவர் இந்த இந்த விடயத்தை, அதாவது இலங்கையை ஐநாவுடைய செயலாளர் நாயகம் இந்த விடயம் பாரமெடுக்க சொல்லி அவர் ஊடாக இந்த விஷயங்கள் கையாளப்பட வேண்டும், நேரடியாக வந்து செயலாளர் நாயகம் ஊடாக இது கையாளப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் அந்த கடிதத்தில் வந்து முன்வைக்கப்பட்டிருந்தது. அதே போன்று இந்த மனித உரிமை பேரவைக்கு இலங்கையில் விசேஷமாக தமிழர் தாயக நிலப்பரப்பில் வந்து வடகிழக்கில் வந்து ஃபீல்டு ஆஃபீஸர்ஸ் வந்து இங்கு அமைக்கப்பட்டு கடந்த காலங்களில் நடைபெற்ற குற்றங்கள் தொடர்பான சாட்சியங்களை சேகரிக்கிறதுக்குரிய ஒரு அதை கையாளுறதுக்குரிய ஒரு சந்தர்ப்பமாகவும், அதே போன்று இன்றைக்கு தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்ற குற்றங்களை கண்காணிக்கக்கூடிய வகையிலேயும் அந்த கட்டமைப்பு இயங்குவதற்கான ஒரு முயற்சி ஒன்று முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும், இறுதியாக வந்து சாட்சியங்கள் சேகரிக்கிற விஷயம், இது மிக முக்கியம். சாட்சியங்கள் சேகரிக்கிற விஷயம் பொதுச்சபை ஊடாக உருவாக்கப்படுகின்ற ஒரு IIIM சிரியாவிலே சிரியா தொடர்பாக வந்து உருவாக்கப்பட்ட இன்டர்நேஷ்னல் இண்டிபெண்டன்ட் இன்வெஸ்டிகேட்டரி மெக்கானிசம் IIIM கட்டமைப்பு ஊடாக இந்த சாட்சியங்கள் சேகரிக்கிறதுக்குரிய வழிமுறையை பின்பற்ற வேணும் என்ற கோரிக்கையில் முன்வைச்சார். இதுகளுக்கு ஆழமான கருத்துகள் காரணங்கள் இருக்குது. உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே சொன்னதை போல் வந்து சர்வதேச விசாரணை மட்டும்தான் பொருத்தம். ஏனென்றால் ஸ்ரீலங்கா அரசே ஒரு குற்றவாளியாக இருக்கின்ற இடத்துல வந்து ஸ்ரீலங்கா அரசினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எந்த ஒரு கட்டமைப்பும் இந்த தமிழருக்கு நடைபெற்ற குற்றங்களை விசாரிக்க முடியாது என்றால் குற்றவாளியே தன்னுடைய குற்றங்களை விசாரிக்கிறதுக்கு சமமான ஒரு விடயமாக அது அமையும் என்றதுக்காகத்தான் அந்த முதலாவது கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது. ரெண்டாவது கோரிக்கை, மூன்றாவது கோரிக்கையும் நாலாவது கோரிக்கையும் அனைத்துமே வந்து குறிப்பாக வந்து ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை வெற்றிகரமாக நடைபெறுவதற்கு தேவைப்படுகின்ற தொடர் நடவடிக்கைகளாக அங்கு வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. இப்போ இந்த கோட்பாடு மிக முக்கியம் அடைகின்றதுக்கான காரணம், இன்றைக்கு வந்து பார்த்தீர்களாக இருந்தால் தமிழருக்கு நடைபெற்ற இனப்படுகொலை, மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள், போர்க்குற்றங்கள் போன்ற விடயங்கள் வெறுமனே போர் நடைபெற்ற கடைசி பகுதிக்குள்ளே கொண்டு வந்து முடக்கிறதுக்குரிய ஒரு முயற்சி தான் இந்த ஐநா மனிதுரிமை பேரவைக்குள்ளே வந்து நடைபெறுகின்ற இப்போதைக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்ற அனைத்து அணுகுமுறையும் எடுத்து காட்டுகின்றது. இந்த போர் நடைபெற்ற இந்த கடைசி கட்டங்களில் நடைபெற்ற ஒரு விஷயங்களை மட்டும்தான் விசாரிக்கிறதுக்கு கேட்கப்படுகின்றது. ஆனால் எங்களுக்கு தெரியும் வந்து தமிழருக்கு நடைபெற்றுகின்ற அநியாயங்கள் என்றது வந்து 48ஆம் ஆண்டில் இருந்து திட்டமிட்ட வகையில் வந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆரம்பத்தில் வந்து ஒரு கட்டமைப்பு சார்ந்த இனாளிப்பு என்று இருந்து இப்போ அது நேரடியாக வந்து வன்முறைகள் வந்து தமிழ் மக்கள் மட்டத்திலே வந்து தமிழ் தேசத்துக்கு எதிராக வந்து கையாளப்பட்டு இப்போ அது ஒரு நேரடியான கட்டமைப்பு சார்ந்த இனாளிப்புன்றதை தாண்டி நேரடியான ஒரு இனாளிப்பாக வந்து மாறி அது 2009 வந்து உச்சமடைஞ்சது. ஆகவே இந்த முழு காலப்பகுதியையும் வந்து முழுமையாக உள்வாங்கி ஒரு விசாரணை நடைபெற்றால் மட்டும்தான் தமிழ் தேசத்துக்கு நடைபெற்று இருக்கின்ற அனைத்து அநியாயங்களும் அதில் இருந்து தப்புவதற்கு தமிழ் தேசம் எடுத்த நடவடிக்கைகளையும் வந்து சரியான கோணத்தில் விளங்கி கொண்டு இந்த நீதி நியாய என்ற பயணத்தை சரியாக மேற்கொள்ளலாம். அந்த வகையில் தான்
நாங்கள் இந்த கடிதம் எழுதப்பட்ட என்றால் வந்து இந்த போருக்கு பிறகு பொறுப்புக்கூறலுடைய பேரிலே நடைபெறுகின்ற அத்தனை முயற்சிகளும் வந்து தமிழருக்கும் ஸ்ரீலங்கா அரசுக்கும் இடையில் 2 மோதுகின்ற தரப்புகளுக்கும் இடையிலே நடைபெறுகின்ற சம்பவங்களாக கொச்சைப்படுத்தி அதனுடைய பின்னணி எதையும் வந்து சரியான கோணத்தில் வந்து இல்லாட்டி விளங்கி கொள்ள முடியாத வகையிலே அந்த தீர்மானங்கள் அனைத்தும் வந்து அமைந்திருந்தது. அப்போ இதுக்காக தான் அந்த முயற்சி ஒரு மிக முக்கியமான ஒரு முயற்சியாக 2021 ஆண்டு முன்னெடுக்கப்பட்டது. ஆகவே அது இன்றைக்கும் பொருந்தது. ஏனென்றால் இன்றைக்கு வந்து போர் நடைபெற்ற கடைசி காலப்பகுதியில் நடைபெற்ற விஷயங்கள் மெல்ல 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 பின்னுக்கு போய் வந்து அதை கைவிடுற ஒரு நிலைமையை உருவாகி இருந்த ஒரு நிலையில் அதை முற்றுமுழுதாக வந்து இந்த ஜெனீவா அமர்வு செப்டம்பர் மாதத்தில் வரப்போகிற அமர்வில் வந்து கிட்டத்தட்ட முழுக்க வந்து ஸ்ரீலங்கா அரசோட வந்து ஸ்ரீலங்கா அரசு அதை கவனிக்கும் என்ற அளவுக்கு முடக்கிறதுக்கு இருந்த ஒரு சூழலில் தற்செயமாக வந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விடயம்தான் செம்மணியுடைய புதைக்குழிகள். சரியான இப்போ இன்றைக்கு செம்மணி வந்து பெரிய அளவில் வந்து வெளிவந்திருக்கின்ற ஒரு சூழல். ஆகவே செம்மணி என்ற விஷயம் இதுவரைக்கும் ஜெனீவாவில் நடைபெறுகின்ற தீர்மானங்கள் வந்து கையாளாது. ஆனால் எங்களுக்கு தெரியும் செம்மணியில் நடந்த வந்து இனப்படுகொலையுடைய ஒரு மிக முக்கியமான அங்கம். சரிதானே? ஆகவே இந்த செம்மணியில் இன்றைக்கு வெளிவருகின்ற ஆதாரங்கள் அனைத்துமே வந்து ஜெனீவாவில் நடைபெற்று கொண்டு இருக்கின்ற இன்றைக்கு இருக்கக்கூடிய தீர்மானங்கள் ஊடாக முழுமையாக உள்வாங்கக்கூடிய ஒரு நிலையிலே இல்லை. அதனால தான் இது அடிப்படையில் வந்து நாங்கள் மாற்றணும் என்று அன்றைக்கே செம்மணி இல்லாத நேரத்திலேயே நாங்கள் இந்த விஷயத்தை வந்து வலியுறுத்தினேன். ஏனென்றால் உண்மையிலே தமிழருக்கு அநியாயம் நடக்குது. ஏனென்றால் தமிழரும் ஸ்ரீலங்கா அரசும் வந்து ஒரு 2 மோதுகின்ற ஒரு தரப்பாக வந்து கொச்சப்படுத்தப்பட்டு தமிழருக்கு நடந்த அநியாயம் தமிழருக்கு கடந்த 60-70 வருஷமாக நடைபெறுகின்ற அநியாயங்களில் இருந்து பாதுகாக்கிறதுக்காகத்தான் ஆயுதம் ஏந்த வேண்டிய ஒரு நிலைமையை கூட வந்து கருத்தில் எடுக்காமல் வந்து வெறுமனே 2 மோதுகின்ற தரப்புகளுக்கு இடையிலே நடைபெறுகின்ற குற்றங்களை வந்து இல்லாட்டி சம்பவங்களை விசாரிக்கிற என்ற ஒரு நிலைக்கு சமத்துவப்படுத்தி 2 பிழையாக மோதுகின்ற தரப்புகளுக்கு இடையிலே நடக்கின்ற விஷயங்களாக அது மட்டுப்படுத்த பார்த்து. ஆகவே தான் நாங்கள் அன்றைக்கு வந்து இந்த கடிதத்தை வந்து எழுதினோம். ஆனால் இன்றைக்கு செம்மணி வெளிவந்ததால் வந்து அது இன்னும் அந்த கடிதத்துடைய முக்கியத்துவம் வந்து இன்றைக்கு வெளிவந்து இருக்கின்றது. ஆகவே நாங்கள் மீண்டும் வலியுறுத்த விரும்புகின்றோம், எந்த ஒரு தரப்பும் பொறுப்பு வாய்ந்த எந்த ஒரு தரப்பும் அந்த 2021 ஜனவரி 15 வெளியிட்ட அந்த கடிதத்தை இல்லாட்டி மீறுகின்ற வகையிலே எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது. அது அப்படி எடுக்கிறதாக இருந்தால் இந்த செம்மணியில் இன்றைக்கு வெளிவந்து இருக்கிற ஆதாரங்களை நாங்களே வந்து தூக்கி வெளியிலே எங்களுக்கு தேவையில்லை என்று எழுகிறதுக்கு சமமான ஒரு செயலாக வந்து அமையும். இன்றைக்கு எங்களுக்கு ஒரு உண்மையிலே வந்து இந்த ஆத்மாக்கள் வந்து தியாகம் செய்த ஆத்மாக்கள் கொடுத்திருக்கிற ஒரு சந்தர்ப்பம் என்னென்றால் வந்து அந்த போர் காலத்தில் அந்த கடைசி கட்டங்கள்ன்றதை தாண்டியும் வந்து எந்தளவுக்கு தமிழர்களுக்கு நடந்த விவகாரங்கள் வந்து முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும் என்ற அந்த உண்மையை இன்றைக்கு கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. ஆகவே அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் சரியாக பயன்படுத்தணும். நாங்கள் இந்த முழுமையான சர்வதேச விசாரணை என்ற விஷயம் ஒரு டைம்லைன் வந்து எந்தளவுக்கு பின்னுக்கு போய் பார்க்கணுமோ அந்தளவுக்கு பின்னுக்கு போய் உண்மையாக அறிகிறதுக்கும் நீதி நியாயத்தை முழுமையாக அடைகிறதுக்கும் தமிழருக்கு வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய வகையிலே அந்த கால எல்லை வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் என்றதையும் ஸ்ரீலங்கா அரசு அதோட சம்பந்தப்பட இயலாது, அந்த விசாரணையோட சம்பந்தப்பட இயலாது. ஏனென்றால் ஸ்ரீலங்கா அரசு குற்றவாளி என்ற விடயத்தையும் நாங்கள் உறுதிப்படுத்தணும். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உறுதிப்படுத்தணும். அந்த வகையில் வந்து நாங்கள் உண்மையிலே கவலையோடு வந்து நாங்கள் தெரிவிக்க விரும்புகின்றோம். தமிழரசு கட்சி ஐநா மனிதுரிமை ஆணையாளர் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்த பொழுது நாங்கள் தமிழரசு கட்சி உடைய தலைவர் சிவிகே சிவஞானம் அவர்களோடையும் கதைச்சு அவருடைய சம்மதத்தோடு அவரும் தன்னுடைய கையொப்பம் வழங்கினதுக்கு பிறகும் போன கிழமை பாராளுமன்றத்தில் வந்து
தமிழரசுக் கட்சியுடைய தலைவரும் செயலாளரும் என்ற பெயரிலே எழுதப்பட்ட ஒரு அரசாங்கத்துக்கு விடுக்கப்பட்டுகின்ற ஒரு கோரிக்கை கடிதம் உண்டு. பாராளுமன்றத்தில் வந்து தமிழரசுக் கட்சியுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஊடாக வந்து சமர்ப்பிக்கப்பட்டதாக, அது பாராளுமன்றத்தில் டேபிள் பண்ணப்பட்டதாக வந்து ஊடகங்கள்டையும் வந்து வெளிவந்திருந்தது. அந்த கடிதத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால் வந்து முழுக்க வந்து குற்றவாளியாக இன்றைக்கு குற்றவாளி கூட்டில் நிறுத்தப்பட்டிருக்கின்ற ஸ்ரீலங்கா அரசே வந்து இந்த விசாரணையை நடத்துவதற்குரிய கோரிக்கைகளை முன்வைக்கிற ஒரு கோணத்தில் தான் அமைந்திருக்கின்றது. விசேஷமாக ஸ்ரீலங்கா அரசு செம்மணி விஷயத்தை வந்து கையாடுறதுக்கு வந்து முன்னெடுக்க வேண்டும். முன்னெடுக்கிற இடத்துல வந்து வெறுமனே கண்காணிக்கிறதுக்கு வந்து சர்வதேச பங்களிப்பு சர்வதேச கண்காணிகளை வந்து கண்காணிப்பாளர்களை வந்து இதில் சேர்த்துக்கொள்ள ஓடும் என்ற ஒரு நிலைப்பாட்டை வலியுறுத்தி இருக்கிறது வந்து உண்மையிலே வந்து நாங்கள் சொல்லணும் வந்து அது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம். ஏனென்றால் திரு சிவிகே சிவஞானம் அவர்கள் வந்து அந்த கடிதத்தில் வந்து கையொப்பமிட்டதுக்கு பிறகு இப்படிப்பட்ட ஒரு கடிதத்திலேயும் ஸ்ரீலங்கா அரசுக்கே வந்து அந்த அந்த விசாரணையை மேற்கொள்வதற்குரிய அந்த சம்மதத்தை கொடுக்கிறது, அதுக்கு ஆலோசனை வழங்குவதும் உண்மையிலே ஒன்று கொண்டு முரண்பட்ட நிலைப்பாடுகள். இப்படி நடக்கக்கூடாது. இப்படி இந்த 2021 ஆண்டு ஜனவரி 15 நாங்கள் கூட்டாக வந்து வெளியிட்ட இந்த கடிதத்தையும் கூட இதே தமிழரசுக் கட்சியுடைய அண்டையான் தலைவராக இருந்த சம்பந்தன் வந்து ஒரு கிழமைக்குள்ளே வந்து மீறி 47 நாடுகளுக்கு வந்து ஒரு தலைபட்சமாக வந்து ஒரு கடிதம் ஒன்று எழுதி அங்கே ஜெனீவாவில் வந்து இந்த கோட்பாடுகள் எல்லாத்தையும் மறந்து வெறுமனே ஒரு தீர்மானம் நிறைவேற்றினாலே போதும். அது எவ்வகையான தீர்மானம் என்றது முக்கியமில்லை, தீர்மானம் நிறைவேற்றணும், இலங்கை தொடர்பான ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படணும் என்ற ஒரு கடிதம் எழுதியிருந்தது. ஆகவே இது தொடரக்கூடாது, இது தொடரக்கூடாது. அந்த அப்படிப்பட்ட 2021 ஆண்டு அந்த மோசமான அந்த பொது நிலப்பாட்டொன்றை வந்து வெளியிட்டு அது ஒரு கிழமையில் வந்து தமிழரசுக் கட்சியுடைய தலைவர் அப்படி பின்வாங்கினதால் வந்து அதன் பாதிப்பு இன்றைக்கும் எங்களுக்கு இருக்குது. இன்றைக்கு படிப்படியாக வந்து தமிழருடைய இனப்படுகொலை விசாரணை என்ற விஷயம் சர்வதேச மட்டத்தில் இருந்து படிப்படியாக ஒரு உள்ள விசாரணைக்குள்ளே கொண்டு வந்து முடக்கப்படுறதுக்கான பிரதான நோக்கம் வந்து இந்த ஜெனீவா விஷயத்தை கையாழ்ந்த மக்களால் தெரிவு செய்யப்பட்டதாக சொல்லப்பட்ட அந்த பேரை அந்த பட்டத்தை வச்சு கொண்டு வந்து கையாளப்பட்ட விதம் தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைமைத்துவத்தாலயம் பேருந்து அதுக்கப்புறம் வந்து தமிழரசு கட்சியினுடைய தலைமைத்துவத்தாலயம் வந்து கையாண்ட விதம் இன்றைக்கும் அதே அநியாயம் வந்து நடந்து கொண்டு இருக்கிற மாதிரி தான் எங்களுக்கு தெரியுது. தயவு செய்து இன்றைக்கு ஒரு புது தலைவர் இருக்கிறார், செயலாளர் வந்து அன்றைக்கும் பிரச்சனைக்குரிய ஒரு வகையில் வந்து சம்பந்தனோட நடந்து கொண்டு இருந்தாலும் வந்து இன்றைக்கு ஒரு புது தலைவராவது இருக்கிறார். ஆகவே தான் நாங்கள் சிவிகே சிவஞானம் அவர்களோட வந்து தொடர்பு கொண்டோம். ஆகவே அந்த தலைவர் வந்து இதில் வந்து இந்த 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 ஜூன் 25 ஆணையாளருக்கு வந்து நாங்கள் எல்லாருமே சேர்ந்து வந்து சரியான கடிதத்துக்கு வந்து கையொப்பமிட்டு பேருந்து செயலாளர் ஓடு சேர்ந்து தமிழரசு கட்சியுடைய செயலாளரோடு சேர்ந்து வந்து அதுக்கு நேர்மாறாக வந்து ஒரு நிலைப்பாடு எடுக்கிறன்றதை வந்து ஏற்க முடியாத ஒரு காரியம். தயவு செய்து இதை நிப்பாட்டுங்கோ என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். தமிழினம் இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்துவதற்கு வந்து நாங்கள் 2021 ஆண்டு ஜனவரி 15 வெளியிட்ட அந்த கடிதத்துடைய அம்சங்கள் அனைத்தையும் மட்டும்தான் மிக உறுதியாகவும் இறுக்கமாகவும் கடைபிடிக்கணும். அந்த நிலப்பாட்டில் இருந்து நாங்கள் ஒரு துளி கூட வந்து விலகக்கூடாது, இனியாவது நாங்கள் விலகாமல் இருக்கணும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். அதை உறுதிப்படுத்துவதற்கு வருகின்ற சனி அல்லாட்டி ஞாயிறு நாங்கள் இந்த அனைத்து கட்சி தலைவர்களையும் சிவில் சமூக அமைப்புகளையும் சிவில் சமூக செயற்பாட்டாளர்களையும் ஒருங்கிணைத்து நாங்கள் ஒரு பொது வேலை திட்டத்துக்கு இறங்குவதற்கான ஒரு கூட்டத்துக்கு நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம். அதனுடைய உத்தியோகபூர்வமான அழைப்புதல் அனைத்து மட்டங்களுக்கும் வந்து எழுத்து மூலமாக வந்து நாங்கள் இந்த கிழமைக்குள்ளே வந்து நாங்கள் வழங்குவோம். அது அநேகமாக வந்து ஞாயிற்றுக்கிழமை, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை
பொருத்தமாக இருக்கும் என்று நாங்கள் நிற்கிறோம். ஆனால் சனி இல்லாட்டி ஞாயிறு தான் நாங்கள் நடத்தணும். ஆகவே நாங்கள் அதை கட்டாயம் செய்ய வேண்டும். எங்களை பொறுத்தவரையில் வந்து தமிழரசு கட்சியும் வந்து அதில் கலந்து கொள்ளணும். கலந்து கொண்டு நாங்கள் அந்த கூட்டத்தில் எடுக்கிற முடிவு, இந்த கடிதத்தில் வந்து கையொப்பமிட்ட இந்த அணுகுமுறை, இந்த கோட்பாடுகளை நடைமுறைப்படுத்துவதற்கு தேவைப்படுகின்ற அழுத்தங்களை ஏற்படுத்துவதற்குரிய ஒரு கூட்டம் தான் இது. இந்த கடிதத்துக்கு விசுவாசமாக செயல்படுறதாக இருந்தால் அந்த 2021 ஜனவரி 15 கூட்டாக வெளியிடப்பட்ட அந்த கடிதத்தை மீற கூடாது. அதுதான் மிக முக்கியமான விஷயம். ஆகவே அந்த வகையில் வந்து நாங்கள் இந்த செயல்பாடுகளை வந்து முன்னெடுக்கிறதுக்கு அனைத்து தரப்புகளையும் வந்து நாங்கள் அரவணைக்கிறோம். விசேஷமாக வந்து இந்த கோட்பாடுகள் வரப்போகின்ற செப்டம்பர் மாதம் இலங்கை தொடர்பாக ஒரு புது தீர்மானம் ஒன்று ஐநா மனிதுரிமை பேரவையால் வந்து கன்சிடர் பண்ண வேண்டி இருக்கின்றது. ஏனென்றால் இப்போதைக்கு நடைமுறையில் இருக்கிற தீர்மானம் முடிவுக்கு வருகின்றது, அதனுடைய ஆயுள் முடிவுக்கு வருகின்றது. அப்போ ஒரு தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட போகின்றதா இல்லையா, நிறைவேற்றப்படுவதாக இருந்தால் அதை எப்படிப்பட்ட ஒரு தீர்மானமாக இருக்க வேணும் என்ற முடிவு இந்த நாடுகளால் வந்து இப்போ கருதுகின்ற ஒரு காலகட்டமாக இருக்க போகின்றது. அப்போ இந்த காலகட்டத்தை கருத்தில் கொண்டு தான் நாங்கள் அந்த கடிதத்தை வந்து அனுப்புவோம் அந்த முயற்சியை மேற்கொண்டு குறிப்பாக வந்து பாராளுமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் மட்டுமில்லை மற்ற தரப்புகளையும் வந்து அரவணைத்து நாங்கள் அந்த கடிதத்தை வந்து தயாரித்தோம். அவை செம்மணி விஷயத்திலே இன்றைக்கு செம்மணி விஷயத்தை வந்து பெரிய லெவலில் வந்து சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் மட்டுமல்ல பொதுமக்கள் ஊடகங்கள் எல்லாருமாக சேர்ந்து அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்த நிலையிலே அதனுடைய அந்த முக்கியத்துவத்துக்கு முழுமையான ஒரு சாதகமான ஒரு நிலைமையை ஏற்படுத்தி போராலே பாதிக்கப்பட்ட காலப்பகுதியோடு இணைந்து கொண்டு போகிறதுக்குரிய ஒரு அணுகுமுறையாகத்தான் இது இருக்கணுமே தவிர வெறுமனை செம்மணியை மட்டும் தனியாக பார்க்குறதும் அது அரசாங்கம் செய்யலாம், வேறு எதுவும் வந்து அது வேணுமெண்டா வந்து ஐநா மனிதுரிமை செய்யலாமென்று நாங்கள் வேறு நிலப்பாடுகளை வந்து வச்சிருக்கிற வந்து முட்டாத்தனம். செம்மணிக்கு வந்து உள்ளக விசாரணை அரசாங்கம் செய்யலாம் என்று சொன்னால் வந்து மெட்டத்துக்கு நாங்கள் அரசாங்கத்துக்கு அந்த பாரத்தை அந்த அந்த அதை கொடுக்கலாம். இல்லை, எங்களுடைய கருத்து வந்து எங்களுடைய யாழ்ப்பாண நீதவான் உடைய கண்காணிப்பில் வந்து நடைபெறுகின்ற இந்த அகழ்வுகள் நீதிமன்றம் அதுவும் விசேஷமாக வந்து யாழ்ப்பாண நீதவானுடைய கண்காணிப்பில் வந்து நடக்கிறன்றது உண்டு, சரியான. ஆனால் அதை தாண்டி வந்து அந்த விஷயங்கள் கையாளுற தரப்புகள் வந்து அவர்களுடைய செயல்பாடுகளை வந்து வேறு எவரும் வந்து உறுதிப்படுத்த முடியாது. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் வந்து என்னுடைய தகப்பனருடைய கொலையை எடுத்துக்கொண்டால் நான் ஒரு சட்டத்தன்மைய வகையில் வந்து அன்றைக்கு வந்து அந்த கொலை நடந்ததுக்கு பிறகு அந்த நீதிமன்றத்துக்கு வந்து நாங்கள் போய் வந்து அந்த 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 விசாரணை எப்படி நடக்கணும்ன்ற விஷயத்தை வந்து நாங்கள் விளங்கப்படுத்தினாலும் கூட விசாரணை நடத்தினது வந்து போலீஸ். அந்த விசாரணை நடத்தின போலீஸ் அந்த விசாரணையில் வந்து அவரோட கொலை சம்பந்தமாக எடுத்த எவிடன்ஸை ஒரு ஒருங்கிணைத்து அதை ஒரு எந்த விதமான சந்தேகம் இல்லாமல் பியாண்ட் ரீசனபிள் டவுட், சரிதானே, அந்த அந்த சந்தேகங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலையை குழப்புவதற்காகத்தான் அவை நடந்து கொண்டவை. அது எனக்கு நான் கண் சாட்சி. அப்போ இதில் வந்து நீதவான் வந்து டிரெக்ஷன்ஸை கொடுக்கலாம், ஒரு விசாரணை எப்படி நடத்தணும்னு சொன்னாலும் கூட இறுதியில் வந்து அந்த விசாரணை வந்து நீதிமன்றத்தால் வந்து விசாரிக்கப்படுகின்ற பொழுது சாட்சியங்களை கையாடுறத முழுக்க வந்து போலீஸாக இருக்கிற இடத்துல போலீஸ் சம்பந்தமாக வந்து நாங்கள் ஒன்றும் புதுசாக சொல்ல தேவையில்லை. தமிழ் மக்களுக்கு வந்து இலங்கையினுடைய போலீஸுடைய செயல்பாடுகள் தொடர்பாக வந்து போதிய அனுபவம் இருக்குது.
நாங்கள் சின்ன பிள்ளைகள் இல்லையே, நாங்கள் இதெல்லாம் பற்றி சொல்ல தேவையில்லை. ஆகவே அந்த தரப்பு இதை கையாளுற நிலையில் இந்த விசாரணை ஊடாக வரக்கூடிய இறுதி கட்டத்தில் வந்து வரக்கூடிய தீர்ப்புகள் அனைத்தும் வந்து குழம்புறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குது. அப்படித்தான் தமிழ் மக்களுக்கு நடந்த அநியாயங்கள் அனைத்திலேயும் எவருமே வந்து குற்றவாளிகளாக வந்து நிரூபித்து கொண்டு போக முடியாத ஒரு நிலைமை இன்றைக்கு ஸ்ரீலங்கா அரசு உறுதிப்படுத்தி இருக்குது. அதுதான் எங்களோட வரலாறு. பொறுப்புக்கூறல் சம்பந்தமாக வந்து இலங்கை அரசினுடைய கட்டுப்பாட்டில் நடைபெற்ற அனைத்து விஷயங்களுக்கும் வந்து வரலாறு அதுதான். அப்படி தற்சயமாக வந்து சர்வதேச மட்டத்தில் இருந்து வரக்கூடிய அந்த கடும் அழுத்தம் காரணமாக வந்து ஒரு குற்றவாளியாக வந்து ஒருவர் நிரூபிக்கப்படுறாருண்டா அவர் ஒன்றில் சுப்ரீம் என்ன அப்பீலில் வந்து விடுவிக்கப்படுறார், அல்லது வந்து பொது மன்னிப்புகளை வந்து வெளியில் வர்றார். இதுதான் யதார்த்தம். அவை இதை தவிர்த்து கொள்வதாக இருந்தால் நீதிமன்றம் வந்து இந்த சாட்சியங்களை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் வந்து பாதுகாத்து உறுதிப்படுத்துறதை மட்டும்தான் செய்யலாம். அதுக்கு அங்காலே நடக்கிற விசாரணை எல்லாமே வந்து எங்களை பொறுத்தவரையில் வந்து ஸ்ரீலங்காவுடைய கட்டுப்பாட்டில் வந்து நடக்கக்கூடாதுன்னு தான் எங்களுடைய நிலைப்பாடு. இது அனைத்துமே வந்து சர்வதேச மட்டத்தில் வந்து விசாரிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். உண்மையிலே இந்த அகழ்வுகளும் முழுமையாக வந்து சர்வதேச மட்டத்தால் வந்து செய்ய வேண்டிய ஒரு விஷயமாக தான் நாங்கள் பார்க்குறோம். அப்படிங்க சொல்கிறேன். அப்போ ஏதோ ஒரு இடத்துல வந்து நாங்கள் உடனடியாக வந்து தொடங்கவும். அதற்காகத்தான் நாங்கள் இந்த தீர்மானத்தை வந்து இந்த கடிதத்தை வந்து நாங்கள் ஐநா மனிதுரிமை ஆணையாளரிடம் வந்து நேரடியாக வந்து கொடுத்ததுக்கான காரணம் அந்த அழுத்தங்களை ஏற்படுத்துவதற்கு. அது ஒரு பக்கம் வந்து நாங்கள் அந்த அழுத்தத்தை ஏற்படுத்தலாம் என்று நம்பிக்கொண்டிருக்க வந்து ஒரு கடிதம் கொண்ட போது வந்து தமிழரசு கட்சியுடைய தலைவர் செயலாளரால் வந்து எந்த அரசாங்கம் கையாளக்கூடாதோ அந்த அரசாங்கத்துக்கே வந்து நீ செய், இப்படி செய், அப்படி செய் என்று வந்து ஆலோசனை வழங்குகிற ஒரு நிலைக்கு தான் நாங்கள் போகிறோம்ண்டா வந்து இது ஒன்றுலேயும் வந்து ஒரு பெரிய யோசனை இல்லை. இதுவரைக்கும் இன்னும் ஒன்று சொல்லணும். இது எங்களுக்கு அந்த அவசரம் இன்றைக்கு வந்து நாங்கள் இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை வச்சு இந்த விஷயத்தை வந்து வெளிப்படையாக சொல்கிறதுக்கான அவசரம் என்னென்றால் வந்து இன்றைக்கு வந்து தமிழரசு கட்சியுடைய செயலாளர் வந்து பிரித்தானியாவில் வந்து ஜெனீவாவில் தான் இருக்கிறார். பிரித்தானியில் ஏன் போயிருக்கிறாருண்டா வந்து உங்களுக்கு தெரியும் வந்து பிரித்தானியா தான் இன்றைக்கு குரூப்போட வந்து தலைமைத்துவம் வகிக்கிற நாடாக இருக்குது. இப்போ வரப்போகிற தீர்மானம் தொடர்பாக வந்து பேசப்படுற தளம் வந்து பிரித்தானியா, இப்போ இந்த ஜெனீவா உறுப்பு நாடுகளோட வந்து கயக்கிறது. சரியானே? அப்போ திரு சுமந்திரன் பேரை சொல்ல வேண்டிய துரதிருஷ்டவசமான யதார்த்தம் என்னென்றால் வந்து சுமந்திரன் இந்த கடந்த காலங்களில் வந்து இந்த தீர்மானம் இவ்வளத்துக்கு நீத்து போய் வந்து இன்றைக்கு ஒரு பிரயோசனம் இல்லாத ஒரு நிலைக்கு வந்து கொண்டு வந்ததே வந்து சுமந்திரன் சம்பந்தனுடைய ஆலோசனைகள், அவர்களுடைய செயல்பாடுகள் தான் இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கு. அப்போ இது தொடரப்போகுதா? இது தொடர்றதுக்கு வந்து தமிழரசு கட்சி அனுமதிக்கலாமா? தமிழரசு கட்சியுடைய தலைவர் வந்து ஒரு கடிதத்தில் வந்து கையொப்பமிட்டு அதுக்கு நேர் மாறான ஒரு நிலைப்பாடை வந்து ஒரு கிழமைக்குள்ளே வந்து மாற்றலாமா? அப்படி என்ன இந்த தலைவருக்கும் வந்து மறைந்த தலைவருக்கும் இடையில் ஒரு பெரிய ஒரு வித்தியாசமும் இல்லை. அவரும் அதுதான் செய்தவர் 2021ஆம் ஆண்டு. அப்போ தமிழினத்துக்கு வந்து இவ்வளவு அநியாயம் நடந்து கொண்டு இருக்க, கண்ணுக்கு முன்னால் வந்து இவ்வளோ ஆதாரம் இருக்க, தமிழினத்துக்கு வந்து பொறுப்புக்குள் சம்பந்தமாக ஒரு அங்குலம் கூட முன்னுக்கு போகாமல் 15 வருஷமாக வந்து நாங்கள் இருக்கிறோம்டா வந்து அதுக்கு என்ன காரணம்? அப்போ இது தொடரையிலாம் நாங்களும் எங்களால் இயன்ற அளவுக்கு வந்து சேர்ந்து பயணிக்கிறதுக்கு வந்து நாங்கள் இந்த முயற்சியில் எடுக்கிறோம். எவரையும் வந்து ஓரம் கட்டி எவரையும் அவமானப்படுத்தி போகிறதுக்காக வந்து நாங்கள் செய்ய இல்லை. இதை எத்தனையோ தடவை நாங்கள் சொல்லி கொண்டு வரோம். சரி, நாங்கள் தான் கேட்டு திரு சிவிகே சிவஞானவருக்கு நான் நேரடியாக தொடர்படுத்தேன். நான் ஆஸ்திரேலியா இருந்தாலும் நான் நேரடியாக தொடர்படுத்தினேன். எனக்கு பயம் வந்தது. எனக்கு தெரியும் செயலாளர் வந்து வெளியில் போயிருக்கிறார், இதுக்காக தான் போயிருப்பார். அதனால தான் நான் தலைவர்கிட்ட வந்து கேட்டேன். இப்போ தலைவர் ஓமண்டை வந்து எங்களுக்கு ஒரு பெரிய மன ஆறுதலாக இருந்தது. ஆனால் ஒரு கிழமைக்குள்ளே அந்த கடிதத்துக்கு கையொப்பமிட்டு ஒரு கிழமைக்குள்ளே அதுக்கு நேர்மான ஒரு நிலைப்பாடை வந்து வலியுறுத்துறாருண்டா வந்து அதுக்கும் பட வந்து ஒரு அநியாயம் வந்து இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கிடையாது. செம்மணியை வந்து 96ஆம் ஆண்டு பேசப்பட்டதுக்கு பிறகு அது 15 வெறுமனே 15 உடல்கள் என்று சொல்லி அதை மூடி மறைச்சி அதெல்லாம் அதோட முடிஞ்சு என்று சொல்லி எத்தனையோ வருஷத்துக்கு பிறகு வந்து நிச்சயமாக வந்து வெளிக்கொண்டு வந்த ஒரு நிலையில் திரும்ப வந்து அதை மூடி மறைக்கிறதுக்கு வேலை செய்த அதே அரசுன்ற கைக்கு வந்து நீங்கள் திருப்பி கொடுக்குறேன்னா அதை நியாயப்படுத்தலாமா? நான் கேட்குறேன்.
நியாயப்படுத்தலாமா? இந்த சந்தர்ப்பத்தையும் வந்து நாங்கள் மூடி மறைக்கிறதுக்கு தானே நாங்களாமே வந்து வேலை செய்கிறோம். தயவு செய்து இது நடக்கக்கூடாது. இது யாரும் குற்றச்சாட்டுகின்ற விஷயம் இல்லை. இது ஒரு நீதி நியாயத்தின் அடிப்படையில் வந்து செய்கின்ற செயல்பாடுகளாய் தெரிய இல்லை. எங்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து நேர்மையாக நடந்து கொள்கிற மாதிரி எங்களுக்கு தெரிய இல்லை. அதுக்காகத்தான் நாங்கள் இந்த கோரிக்கையில் வந்து தயவுடன் முன்வைக்க விரும்புகின்றோம். தமிழரசு கட்சியிடம் வந்து நாங்கள் கேட்குறோம், வந்து வரப்போகிற சனி ஞாயிறு வந்து இன்னும் கூட்டம் நடக்க நீங்கள் கட்டாயம் பெறணும். உங்களுக்கு கட்டாயம் நாங்கள் அந்த அழைப்புதலை விடுக்கிட்டோம். அப்படிங்க சொல்கிறேன். இதே எவரையும் வந்து விட்டு போட்டு போகிறதுக்கு ஒரு போட்டிக்கு போடுறதுக்கு ஆனால் முயற்சி இல்லை. விசேஷமாக வந்து இந்த போராட்டத்தில் வந்து இந்த போராட்டத்தை வந்து அந்த 3 நாட்களும் வந்து போராட்டத்தில் வந்து அழைப்புதல் விடுத்த அந்த அக்கறை காட்டின அந்த தரப்புகள் அனைத்தையும் தான் நாங்கள் அரவணைக்க போகிறோம். இது செம்மணி வேறு, போர்க்குற்றங்கள் வேறு, இந்த காலப்பகுதியில் நடந்து இப்படி நடக்கணும், இது இப்படி நடக்கணும்னு இருக்கேனாது. அனைத்துமே ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு நிலைப்பாடாக இருக்க வேணும். அது மிக முக்கியம். செம்மணி எந்த அளவுக்கு வந்து இன்றைக்கு முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது வந்து போர் நடைபெற்ற காலப்பகுதியில் வந்து நடைபெற்ற அநியாயங்கள் மட்டும் இல்லை, இனப்படுகொலை மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தமாக 48ஆம் ஆண்டில் இருந்து தமிழ் தேசத்துக்கு நடைபெறுகின்ற அந்த முழு அநியாயத்தை, முழு இனப்படுகொலைக்கான செயல்பாடுகளையும் வந்து ஒரு சந்தர்ப்பத்திலே வந்து முழுமையாக விசாரிக்கப்பட்டால் மட்டும்தான் உண்மையான அந்த யதார்த்தத்தை விளங்கி கொண்டு அந்த அடிப்படையிலே வந்து நடந்த ஒவ்வொரு சம்பவத்தையும் வந்து சரியாக வந்து கணக்கு போடலாம். அது மிக முக்கியம். அதனால தான் நாங்கள் அந்த ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு முயற்சியாக, ஒரு விசாரணையாக இது அமைய வேண்டும் என்று நாங்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்த விரும்புகின்றோம். இப்போ 2021ஆம் ஆண்டு ஜனவரி 15ஆம் தேதி வந்து அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளும் சிவில் சமூக அமைப்புகளும் செயற்பாட்டாளர்களும் வந்து கையொப்பமிட்டு ஐநா மட்டத்தில் தமிழ் மக்களுக்கு, தமிழ் தேசத்துக்கு நடைபெற்ற இனப்படுகொலை, மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள், போர்க்குற்றங்கள் போன்ற விடயங்களை எப்படி கையாளப்பட வேண்டும், விசேஷமாக மனித உரிமை பேரவை இருக்கக்கூடிய பலவீனங்களை விளங்கி கொண்டு அதால் வந்து எங்களுக்கு நீதி கிடைக்க போகிற இல்லைன்னா ஸ்ரீலங்கா அரசனுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் வந்து அங்கே எதுவுமே நடக்க போகிற இல்லை, சம்மதம் இல்லாமல் அங்கே மனித உரிமை பேரவையால் எதுவும் செய்ய முடியாது. ஆகவே அது குற்றவியல் நீதிமன்றத்துக்கு வழங்கப்படணும், அல்லது ஒரு குற்றவியல் தீர்ப்பாயம் உண்டு இலங்கை தொடர்பாக வந்து உருவாக்கப்படணும், அல்லது வந்து ஐசிஜே இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸுக்கு வந்து பாரப்படுத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே ஒரு முழுமையான சர்வதேச விசாரணை தான் அவசியம் என்ற விஷயத்தை வலியுறுத்தி அந்த விசாரணையை உறுதிப்படுத்துவதற்கு தேவைப்படுகின்ற மேலதிகமான நடவடிக்கையில் வந்து 4 கோட்பாடுகளாக வந்து நாங்கள் முன்வைச்சோம். ஐநா மனிதுரிமை ஆணையாளர் வந்து போன கிழமை இலங்கைக்கு விஜயம் செய்த பொழுது கட்சித் தலைவர்கள் அனைவரும், தமிழ் தேசிய அரங்கிலே இருக்கக்கூடிய கட்சித் தலைவர்களுடைய கையொப்பங்களோடு சிவில் சமூக அமைப்புகள் செயற்பாட்டாளர்களோடு அவர்களுடைய ஒப்பந்தத்தோடும் நாங்கள் ஒரு கடிதத்தை வந்து ஐநா மனிதுரிமை ஆணையாளரிடம் வழங்கினோம். ஆனால் அதை ஆணையாளரிடம் வந்து வழங்கி அடுத்த கிழமை தமிழரசு கட்சியுடைய தலைவர் செயலாளர் வந்து அந்த கையொப்பம் இட்ட கட்சிகளுடைய ஒரு தலைவராக வந்து சிவிகே சிவஞானம் ஐயாவும் இருந்தவர் ஆணையாளரிடம் வழங்கின கடிதத்தில். ஆனால் அதே தமிழரசு கட்சியுடைய அதே தலைவரும் செயலாளரும் சேர்ந்து வந்து செம்மணி விவகாரத்தில் வந்து அரசாங்கத்திடம் வந்து அந்த விசாரணை நடத்துறதுக்குரிய அங்கீகாரத்தை கொடுத்து அதை மேலதிகமாக வந்து ஒரு சில சர்வதேச தரப்புண்ட கண்காணிப்போடு வந்து செய்கிறதுக்குரிய ஆலோசனைகளை வந்து வழங்கியிருக்கிறார். ஆகவே இது நேருக்கு நேர் முரண்பட்ட நிலைப்பாடுகள். செம்மணியில் நடந்திருக்கிற இந்த அநியாயம் இதை மூடி மறைக்கிறதுக்குண்டு ஸ்ரீலங்கா அரசு இவ்வளோ காலம் கஷ்டப்பட்டு வேலை செய்த இடத்துல வந்து ஒரு தச்சயமாக வந்து வெளிவந்திருக்கின்ற இந்த ஆதாரங்களை திரும்ப வந்து ஸ்ரீலங்கா அரசோட கைக்கே வந்து கொடுத்து நீங்கள் எல்லாத்தையும் வந்து மூடி மறைக்கிறதுக்குரிய சந்தர்ப்பத்தை கொடுக்குறதா தான் இந்த கடிதம் இருக்குது. அப்போ இது இப்படிப்பட்ட தவறுகள் நடக்கக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் வாரக்கிழமை இறுதி சனி ஞாயிறு நாங்கள் இந்த கட்சித்தலைவர்கள் அனைவரும் கட்சித்தலைவர்களையும் சிவில் சமூக செயற்பாட்டாளர்களையும் மனித உரிமை அமைப்புகளையும் வந்து ஒரு இடத்துல வந்து சந்தித்து நாங்கள் இந்த 2021ஆம் ஆண்டு ஜனவரி 15ஆம் தேதி எழுதின அந்த கடிதத்தை
எந்த விதமான தவறும் இல்லாமல் அதை மிக இறுக்கமாக அனைவராலையும் வந்து கடைபிடிக்கிறதுக்குரிய ஒரு அணுகுமுறையை உறுதிப்படுத்துவதற்கு நாங்கள் இந்த கூட்டம் ஒன்றுக்கு நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம். நாங்கள் உத்தியோகபூர்வமாக வந்து எல்லா தரப்புகளுக்கும் வந்து இதை விளங்கப்படுத்தி வந்து எழுத்து மூலமாக வந்து நாங்கள் இந்த கோரிக்கையை வந்து நாங்கள் அவர்களிடம் அனுப்புவோம். மேலதிகமாக வந்து ஊடகங்கள் என்னடா மக்களுக்கும் வந்து இந்த தெளிவு இருக்கணும்ன்றதுக்காக வந்து நாங்கள் ஊடகங்களையும் வந்து நாங்கள் தனியாக ஒன்றில் சனி இந்த கட்சித் தலைவர்கள் எல்லாரையும் வந்து நாங்கள் சனிக்கிழமைண்டா ஊடகங்களை ஞாயிற்றுக்கிழமை இல்லாட்டி மாறி நாங்கள் வார சனி ஞாயிறு வந்து நாங்கள் சந்திக்கிறதுக்கு நாங்கள் விரும்புகின்றோம். எங்களை பொறுத்தவரையில் வந்து இன்றைக்கு செம்மணியில் வெளிவந்து இருக்கின்ற இந்த விடயம் துடைய பின்புலத்தை நாங்கள் சரியாக விளங்கிக் கொள்ளணும். 2009ஆம் ஆண்டில் இருந்து பொறுப்புக்கூறல் மனித உரிமை பேரவைக்குள்ளே வந்து முடக்கப்பட்டு அந்த பொறுப்புக்கூறல்ன்ற விஷயம் வந்து படிப்படியாக கரைச்சி கடைசியில் வந்து ஒரு உள்ளக விசாரணைக்குள்ளே கொண்டு வந்து முடக்குவதற்கான ஒரு நிலையில் தான் செம்மணி வந்து இன்றைக்கு வந்து தச்சயமாக வந்து வெளிவந்து இருக்கின்றது. சரிண்ணா. ஆனால் செம்மணிக்கும் நீங்கள் ஜெனீவாவில் நடக்கின்ற அந்த தீர்மானம் இதுவரைக்கும் நிறைவேற்றப்பட்டிருக்கிற தீர்மானத்துக்கு இடையில் ஒரு தொடர்பும் இல்லை. செம்மணி அதுக்குள்ளே வந்து வராது அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா அந்த தீர்மானம் வந்து வெறுமனே போகிற கடைசி கட்டங்களை மட்டும்தான் விசாரிக்கிறதுக்கு இருக்குது. ஆகவே இன்றைக்கு கிடைச்ச சந்தர்ப்பத்தில் வந்து இந்த செம்மணியும் வெளிவந்து இருக்கிற நிலையிலே ஒரு முழுமையான விசாரணை இலங்கையில் வந்து தமிழினம் இந்தளவுக்கு மோசமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டதுக்கான அந்த முழு சரித்திரத்தையும் விசாரித்து அந்த இனப்படுகொலை என்றது வந்து வெறுமனே இந்த குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள்ளே மட்டும் நடக்க இல்லை. 48ஆம் ஆண்டிலிருந்து திட்டமிட்ட வகையில் வந்து முதல்ல கட்டமைப்பு சார்ந்து பேர்ந்த அதுக்கப்புறம் வந்து நேரடியாக வந்து அந்த இனப்படுகொலை மேற்கொள்ளப்பட்டது. ஆக அந்த முழு விஷயங்களையும் வந்து விசாரித்தால் மட்டும்தான் உண்மையான ஒரு முழுமையான நீதி நியாயத்தை வந்து நாங்கள் பெறக்கூடியதாக இருக்கும். ஆகவே அவ்வகையான ஒரு அணுகுமுறையை உறுதிப்படுத்துவதற்காக தான் இந்த முயற்சி நாங்கள் செய்கிறதுக்கு விரும்புகின்றோம். அதில் அனைவருடைய ஒத்துழைப்பையும் நாங்கள் வேண்டியிருக்கிறோம். விசேஷமாக வந்து எந்த ஒரு கட்சியும் இந்த அணுகுமுறைக்கு இணங்கினதுக்கு பிறகு வந்து வேறுபட்ட நிலைப்பாடை வந்து எடுக்க கூடாது. தயவு செய்து அப்படி செய்யாய். ஒரு கடிதத்துக்கு வந்து கையொப்பமிட்டு வந்து அதுக்கு நேர்மாறான ஒரு நிலைப்பாட்டை வந்து போனக்குடவே தமிழரசு கட்சி எடுத்த மாதிரி வந்து தயவு செய்து வேறு எவரும் வந்து அப்படி செய்யக்கூடாது என்றதுக்காகத்தான் நாங்கள் இந்த முயற்சியை வந்து அவசரமாக வந்து செய்கிறதுக்கு தீர்மானித்து இருக்கிறோம்.